துன்மார்க்கன் துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். துன்மார்க்கன் இந்த பிரபஞ்சத்தை இறுக பற்றிக் கொள்கிறான், இவனுடைய இருதயமும் இப்பிரபஞ்சத்தின் காரியங்களினால் நிரம்பியிருக்கும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பது தெரியாமலேயே அல்லது தெரிந்திருந்தும் துன்மார்க்கன் இந்த உலகத்தின் மீதும் உலகத்தின் ஆசாபாசங்கள் மீதும் ஆசைப்படுகிறான். துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், இவனுடைய ஆத்மா பாவத்தினால் அழிந்து போகும். துன்மார்க்கன் தன்னுடைய பாவங்களில் மரித்து போவான். துன்மார்க்கன் மரித்த பின்பு அவன் நித்திய நரகத்திற்கு போக வேண்டும். அவனால் நரகத்திற்கு தப்பிக்க முடியாது. நித்திய நரகம் அவனை வாரிக்கொள்ளும். நீதிமான் தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். இவன் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிற ஓட்டத்தை ஓடி முடிப்பான். கர்த்தருடைய அடிச்சோடுகளை முடிப்பான். கர்த்தருடைய அடிச்சோடுகளை பின்பற்றி நீதியின் பாதையில் செல்லுவான். துன்மார்க்கனுக்கு மரணம் வருவது போலவே நீதிமானுக்கும் மரணம் வரும். நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். தான் மரிக்கும் போது கர்த்தர் தனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார் என்னும் நம்பிக்கையோடு மரிப்பான். நீதிமானுக்கு அவனுடைய சரீர மரணம் ஆதாயமாகவே இருக்கும். நீதிமான் இந்த பிரபஞ்சத்தில் அநேக பாடுகளையும் அநேக வேதனைகளையும் அனுபவித்தாலும் பரலோகத்திலே அவன் நித்திய சந்தோஷத்தை அனுபவிப்பான். நீதிமான் இந்த உலகத்தில் அனுபவித்திராத ஆசீர்வாதங்கள் எல்லாம் பரலோகத்திலே அவனுக்கு தாராளமாய் கொடுக்கப்படும். பாவத்தினால் அழிந்தவர்கள் தாத்தான், இஸ்ரவேலர், பீலேயாம், கானானியர், ஓப்னியும் பெனகாசும், பாகாலின் தீர்க்கதரிசிகள், பெல்ஷாத்சார் தங்கள் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்த நீதிமான்கள். யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, ஸ்தேவான், பவுல், பேதுரு.